வணக்கம். நம்ம வந்து வானொலி மூலமாக பாடங்கள் கற்பிப்பதற்கு நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் சில டீச்சர்ஸ் சில இடர்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தீர்க்கறதுக்கு என்னால் ஒரு சிறிய முயற்சி. ஸோ நம்மளுடைய ஆடியோ பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு குறைந்தபட்சம் நம்ம இந்த 3 ஆப்பை வந்து நம்ம வச்சுருக்கணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்ஃபோர்ஜ் 2 அது ஏற்கனவே நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் ஆடியோ MP3 எடிட்டர்னு ஒரு ஆப் இந்த செகண்டாக இருக்கு இல்லைங்களா அது, அப்புறம் நாய்ஸ் ரெடியூசர், இந்த 3 ஆப்பை வந்து நீங்கள் கம்பல்சரியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஆடியோவை உருவாக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ரெக்ஃபோர்ஜ் 2 நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆடியோ MP3 எடிட்டர், ஆடியோ MP3 எடிட்டர் அப்படின்னு கொடுங்க. அப்போது நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பண்ணேன் அப்படிங்கிறனால அந்த லிங்க்கு டைரெக்டாகவே இங்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கும். நீங்கள் இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க, அந்த லிஸ்ட்டு வரும். அதில் இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஆடியோ MP3 கட்டர், மிக்ஸ் கன்வெர்ட்டர் அண்ட் ரிங்டோன் மேக்கர்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் இன்ஸ்டால் பண்ணதுனால அன்இன்ஸ்டால் ஓப்பன் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அண்ட் இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் மறுபடியும் நாய்ஸ் ரெடியூசர், அதில் வந்து நாய்ஸ் ரெடியூசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் உங்களுக்கு அடையாளம். இந்த ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். மற்ற ஆப்பு நீங்கள் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணதில் இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்ஸ்டால்னு இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால இங்கே ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வருது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 ஆப்பும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து ஆக்சுவலாக இந்த செகண்ட் ஆப் ஆடியோ MP3 எடிட்டர் எதுக்காக அப்படின்னா, சில டீச்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக 15 மினிட்ஸ் எங்களால் ஆடியோ இது பண்ண முடியல, இடையில ஏதாவது கட் ஆகிடுது, அல்லாத உளறிடுறோம், நிறுத்திட்டோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு. அதில் சில பேர் நாங்கள் 5 மினிட்ஸாக பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு, முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மாடுலேஷன் வந்து ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆடியோ அவ்வளோ நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது இடையில ஒரு பார்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் இந்த ரெண்டாவதாக இருக்கிற அந்த ஆடியோ MP3 எடிட்டர் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 பார்ட் சும்மா சின்னதாக நான் பண்ண போகிறேன். நீங்கள் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக ஒரு 3 தலைப்புகளை 3 பார்ட்டாக இது பண்ணி அதை எப்படி மெர்ஜ் பண்ணதை எப்படி நாய்ஸ் இல்லாமல் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒரே அவுட்புட்டாக வர்றது அப்படிங்கிறத நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்ஃபோர்ஜ் 2 ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ஃபார்மெட்டை MP3க்கு மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ போனோன்னே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 பார்ட் ஆடியோ உருவாக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு, ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கடி இடையில ஆட் வரும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இந்த பென் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்னு கூட வச்சுக்கலாம்னா இதை பார்ட் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படி எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்து நான் செகண்டு பார்ட்டை உருவாக்க போகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களது பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இதை வந்து செகண்ட் ஒன்னா, இப்போ இதுக்கு நான் வந்து பார்ட் 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்ட் 3. இப்போது இந்த ஆடியோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆடியோ சிறப்பாக அமையறதுக்காக இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 பார்ட்டை வந்து உருவாக்கிட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்போ நீங்கள் இந்த ஆப்லேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ ரெண்டாவது ஆப்புக்கு போகிறோம். ரெண்டாவது ஆப்புக்கு போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
3யும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் 3 பகுதியாக 4 பகுதியாக பிரிச்சிட்டிங்க அல்லது 2 பகுதியாக பிரிச்சிருக்கீங்க, 2யும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே நிறைய விளம்பரங்கள்லாம் வரும். நீங்கள் அதை அப்பப்போ எக்ஸிட் கொடுத்துட்டு உள்ளே வந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2வதாக இருக்குது பாருங்கள், ட்ரிம் ஆடியோக்கு அப்புறம் கீழே மெர்ஜ் ஆடியோ அப்படின்னு இருக்குது. இங்கே ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் கூட இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இதிலேயே ரெக்கார்ட் பண்ணிட்டும் கூட பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். பட் இங்கே நான் இந்த ஆப்பை இங்கே எதுக்காக சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, 2 ஆடியோவை வந்து நீங்கள் தனித்தனியாக 5 மினிட்ஸ் பண்ணிட்டீங்க, அதை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறக்கான ஆடியோ. ஸோ இந்த மெர்ஜ் ஆடியோவை டச் பண்ணிக்கோங்க. விளம்பரம் வந்தால் பேக் பட்டன் கொடுத்தீங்கன்னா விளம்பரம் போயிடும். நீங்கள் அந்த ஆட் ஆடியோவில் மேலே டாப் கார்னரில் ஆட் ஆடியோ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் லிஸ்ட் ஆஃப் ஆடியோஸ் அதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பார்ட் 1 அதான் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது சரியாக தான் செலக்ட் பண்ணியிருக்குமான்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு தடவை ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா 2வதுல ப்ளே டு ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிங்க. ஆசிரியர்கள் அனைவருக்கும். ஸோ நான் அப்ளை பேசுனது தான் ஃபஸ்ட்டு, நான் வணக்கம் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ இதுதான் கரெக்டு தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டோன்னா ஆட் இன் மெர்ஜ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்து நான் செகண்ட் பார்ட்டை ஆட் பண்ணோம். அப்போ மறுபடியும் அதே ஆட் ஆடியோவை போய் டச் பண்ணுங்கள். இப்போ பார்ட் 2 செலக்ட் பண்ணுவோம். இப்போ அது வேணுமா, இது கரெக்டு தானா, நீங்கள் வேணும்னா இந்த ப்ளே டு ப்ரிவியூவில் போய்க்கலாம், இல்லாட்டி டைரெக்டாக ஆட் இன் மெர்ஜ் லிஸ்ட் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ விளம்பரம் வரும், அப்பப்போ நீங்கள் பேக் பட்டன் அமுத்திக்கோங்க. இப்போ பார்ட் 2வும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டில் சேர்த்திட்டோம். இப்போ நமக்கு 3வது இன்னொரு பார்ட் இருக்குதுங்களா, அப்போ மறுபடியும் ஆட் ஆடியோ போயிட்டு பார்ட் 3 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி கரெக்டானு தெரியணும்னா ப்ளே டு ப்ரிவ்யூ போங்க, இல்லாட்டி டேரெக்டாகவே ஆட் இன் மெர்ஜ் லிஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ 3 வந்து ஆட் ஆயிடுச்சு. கீழே இப்போ இதோடு போதும், இது 3 சேர்ந்து ஒரு வீடியோவை ஒரு ஆடியோவை நான் உருவாக்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே பாட்டமில் அந்த மெர்ஜ் அப்படின்னு இருக்குங்களா, ஸோ அந்த சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நேம் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று மை ஆடியோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நேமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு வேறு எதையும் நீங்கள் மாற்ற வேண்டாம், டைரெக்டாக நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரொம்ப சின்னதாக இருக்கிறனால உடனே வந்து அது உருவாயிருச்சு. கொஞ்சம் 15 மினிட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அப்புறம் உருவாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருவாக்கின அந்த 3 பார்ட்டும் சேர்ந்து ஒரே பார்ட்டாக உருவாயிருச்சு. ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களது பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய ஆடியோ சிறப்பாக அமையறதுக்காக இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் மை ஆடியோ அப்படின்னு சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அது வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுவே வந்து கிளியராக இருக்குது, இந்த ஆடியோவே வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸிட்டில் வந்துட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் நாய்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாய்ஸ் ரெடியூசருக்குள்ளே போங்க. இப்போவும் சொல்கிறேன், கொஞ்சம் வீட்டில் யாராவது தூரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சவுண்டோ, அல்லது தூரத்தில் ஒரு ஃபோன் ரிங் ஆயிடுச்சு அந்த மாதிரி சவுண்டு, அல்லது ஃபேனோட சத்தம், அதை வேணால் ரெடியூஸ் பண்ணுமே தவிர ரொம்ப பெரிய நாய்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாய்ஸ் ரெடியூசருக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அதில் அந்த ப்ளஸ்ஸை இது பண்ணிங்கன்னா ஆடியோவா வீடியோவான்னு கேட்கும். இப்போ நம்ம ஆடியோ தான் செலக்ட் பண்ண போகிறோம், அதனால் ஆடியோவை டச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்கள் இதில் ஆடியோ கடைசியாக இருந்ததெல்லாம் லிஸ்ட்டில் வரும், அல்லது எங்கே உங்கள் செல்லில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து மை ஆடியோ அப்படின்னு தான் செலக்ட் பண்ணேன் இல்லைங்களா, 3ஐயும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணாலே அது வந்து டீநாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது வெளியில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் ஆயிரும். இது ரொம்ப சின்ன ஃபைலுங்கிறனால குயிக்காக முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக ஒரு 1 or 2 மினிட்ஸ் எடுத்துக்கும்.
15 மினிட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு 1 or 2 மினிட்ஸ். முக்கியமான விஷயம், இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் எக்காரணம் கொண்டு வெளியில் போய் அடுத்த ஒர்க்குக்கு போனீங்கன்னா இந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதனால் இது ஃபுல்லாக அந்த ப்ராசஸிங் ஃபினிஷ் அப்படின்னு வர்ற வரைக்கும் நீங்கள் இதையை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. இது அப்பப்போ இதுலேயும் விளம்பரம் வரும். ஸோ இதை நீங்கள் பேக் கொடுத்து வெளியில் வந்துக்கலாம். பேக்னால் மொத்தமாக வெளியில் வந்துடாதீங்க. ஸோ அந்த பேக் பட்டன் அதை கொடுத்து வாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரிஜினலுக்கும் நாய்ஸ் இல்லாமல் இப்போ ஆனதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே நாய்ஸ்லெஸ் ப்ளே ஒரிஜினல் இருக்கு இல்லைங்களா. ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர். இது அவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் டிஸ்டர்பன்ஸ் இல்லைனால கொஞ்சம் லைட்டாக ஃபேன் சவுண்டு அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே நாய்ஸ்லெஸ். ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கண்டிப்பாக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க டீச்சர்ஸ். நீங்கள் இது ரெண்டையுமே பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் எப்படி இருந்துச்சு, இப்போது நாய்ஸ் இதானதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு ஓகேன்னு ஆயிடுச்சுன்னா மறக்காமல் இதை சேவ் பண்ணணும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் அப்படின்னு ஒரு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே WAVயாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதில் அதை MP3 நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம MP3 தான் இருக்குது. இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறதும் MP3 தான் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஃபார்மேட் வேணும்னு கேட்குது. நான் MP3வே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே அது என்ன ஆகும் அப்படின்னா MP3யாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான ஆடியோ ரெடி ஆயிடுச்சு. அது உங்கள் செல்லுக்கு செல்லு ஸ்டோர் ஆகிறது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத, அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடதில் ரீசெண்ட் அப்படிங்கிற இதில் தான் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய செல்லில் இங்கே ரீசெண்ட் அப்படிங்கிறதுல மை ஆடியோ டீநாய்ஸ்ட் அப்படிங்கன்னு வந்திருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களது பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆடியோ நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆடியோ சிறப்பாக அமையறதுக்காக இந்த முயற்சியை நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க டீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆடியோவை அப்படியே செலக்ட் பண்ணி நீங்கள் எங்கள் குரூப்புக்கு அனுப்பிடலாம். ஸோ உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம குரூப்பில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டீச்சர்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த நாய்ஸ் ரெடியூசர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போ இந்த சேவஸ் கொடுக்கும்போது நீங்கள் 15 மினிட்ஸ் ஆடியோ சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் இதை சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இதில் சில மினிட்ஸ் அதில் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது சேவ் ஆகுது. அப்படி இல்லாட்டி எடுத்தோன்னே இந்த சேவஸ் கொடுத்தோன்னே MP3ன்னு வராது. என்ன பண்ணணும் அப்படிங்களா, ஒரு விளம்பரம் வருங்க. ஒரு 25 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி விளம்பரம் வரும். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற ஆடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் மறுபடியும் அந்த விளம்பரம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் சேவஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை விளம்பரம் வரும். ஏன்னா நம்ம மொத்தம் 15 நிமிடம் இல்லைங்களா. அப்போ 15 நிமிஷத்துக்கு நீங்கள் 3 தடவை அந்த மாதிரி 25 செகண்ட்ஸ் இருக்கிற விளம்பரத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 தடவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த சேவஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சூஸ் ஃபார்மேட் இது வரும். சரிங்களா. ஸோ அது 20 நிமிஷமாக இருந்தால் அது இன்னும் 15 நிமிஷம் தாண்டிச்சுன்னா மறுபடியும் நீங்கள் இன்னொரு தடவை விளம்பரம் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற தடவையில் நீங்கள் இந்த க்ளோஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் வராது. சேவஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டீநாய்ஸ் பண்ணுறதை நீங்கள் அவுட்புட்டாக எடுத்துக்க முடியாது. இல்லாட்டி நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் பார்க்குறது இரிட்டேஷனாக இருக்குது, வேண்டாம், இல்லை ஒரு 1 வீக்கில் எனக்கு வேலை முடிஞ்சணும்னு நினச்சிங்க அப்படின்னா நடுவில் இந்த ப்ரோ வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங்காக இதை நீங்கள் அடிக்கடி இந்த
நாய்ஸ்லெஸ் இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கலாம் இந்த ஆப்பை. அப்போ நான் அந்த வந்து ஆடெல்லாம் வராது. இல்லை நீங்கள் ஒரு வாரத்தில் வேலை முடிச்சிடுவீங்கன்னா அந்த 1 வீக் பிளான் இருக்குது. இல்லை 1 மந்தில் முடிப்பீங்கன்னா அந்த செகண்ட் பிளான். ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது, வேணும்னா பண்ணிக்கோங்க. இல்லாட்டி சும்மா சிம்பிளாக ஆடு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் வேறு வேலை போட்டு பார்த்துட்டு இருந்தால் அதுக்குள்ளே ஆடை ஓடிடும். ஸோ அப்படி ஃப்ரீயாக கூட வந்து நீங்கள் டீநாய்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சேவஸ் கொடுத்தோன்னவே அது MP3 ஃபார்மேட் அப்படின்னு சேவ் ஆகலாம் வராது. ஆடு வரும். 15 நிமிஷம்னா 3 தடவை திரும்ப திரும்ப சேவஸ் கொடுக்கும்போது 3 தடவை விளம்பரம் வந்துட்டு தான் 15 ஒரு 2-3 செகண்ட் அதிகமாகிடுச்சுன்னா அந்த 2 செகண்டுக்காக நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கடைசியாக தான் அந்த ஃபார்மேட் வரும், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.